everyone, so welcome to Vidalato channel பசங்களா. ஓகே, இன்னைக்கு 11th மேக்ஸோட ரொம்ப ஹை வெயிட்டட் சாப்டர்னா தேர்ட் சாப்டர். ஸோ தேர்ட் சாப்டர்ல சில கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ தேர்ட் சாப்டர் படிக்காதனால சென்டர்ஸ் நிறைய பேருக்கு மூவ் இருக்கு. ஸோ தேர்ட் சாப்டர் அவ்வளோ கஷ்டம் இல்லை, அது ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு இங்கே ரிவைஸ் பண்ணி விடுறேன். ஸோ எம்பிஎஸ்டி எக்ஸாம்ஸுக்கு இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, திஸ் இஸ் தி டைம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரியாடா பசங்க, ஸோ பார்க்கலாமா? வாட் இஸ் MBSTA? அது வந்து ஒரு மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் இருக்கு, வேர்ல்ட் டூர்ஸ்லாம் போகலாம். இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூஸ் பண்ணி ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிரேட் 10ல இருந்து 11, 12 வரைக்கும் we have this facility. ஸோ MBSTA ஆன சென்டர்ஸ், எந்தெந்த சென்டர்ஸ்னா இதெல்லாம் இருக்கு. ஸோ சென்னை அண்ட் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹசூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம் அண்ட் திருப்பூர். அண்ட் அதை தாண்டி பாண்டிச்சேரியிலையும் இருக்கு. ஸோ 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது. ரைட்டாடா பசங்களா? ஓகே, ஸோ அப்போ அடுத்தது என்ன? ஸோ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது? ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எங்கே இருக்குடாப்பா? ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ஓகேவாடாப்பா? ஓகே, ஸோ இதை வந்து நான் தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விடுற போகிறேன். அதுலேயுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்து நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன், விச் இஸ் வெரி ஒன் ஷார்ட். ஓகே, ஆக்சுவலி தேர்ட் சாப்டர்ல எல்லாமே ஆங்கிள்ஸை பற்றினது. ஓகேங்களா? எல்லாமே என்னடாப்பா? ஆங்கிள்ஸை பற்றினது. ஸோ ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன மேம்? ஆங்கிள்ஸோட ரெப்ரஸன்டேஷனை நான் ஒரு ஆக்சஸில் போட்டு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னோட ஆக்சஸே இவ்வளோதான். ஸோ இதை வச்சு எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? ஆங்கிள் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் அப்படின்னாலே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் இருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதுதான் ஆங்கிள். கரெக்டா? இதுதான் ஆங்கிள். ஸோ அப்படின்னா மேம் இதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ ஆங்கிள் அப்படின்னாலே இவ்வளோதானா? இல்லை, ஆங்கிள்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்க மேம், இது 0ல ஸ்டார்ட் பண்ணா இது 360 டிகிரியில முடிஞ்சிருது இல்ல? அப்போ அதுக்கு மேலே கிடையாதானா? இருக்கு. ஸோ 360க்கு மேலே நான் திருப்பி போறேன். ஸோ திருப்பி ரவுண்ட் அடிக்கிறேன். அப்போ திருப்பி போறேன்றப்போ சம்டைம்ஸ் சில ஆங்கிளும் இன்னொரு ஆங்கிள்ஸும் கோயின்சிட் ஆகும். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆங்கிளோட வேல்யூஸ் பெருசா இருந்தாலும் அந்த வேல்யூஸோட ஈக்குவலண்டான சின்ன வேல்யூ 0 to 360க்குள்ள இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ வாட் எவர் எவ்வளோ பெரிய ஆங்கிளா இருந்தாலும் அதை நம்ம குட்டி ஆங்கிளா மாத்தலாம். ஏன்னா இது ஆங்கிள்ஸுங்கிறது ஒரு சர்க்குலர் மோஷன்ஸ். சர்க்குலர் மோஷன்ஸ்ங்கிறது ரிப்பீட் ஆகிற ஒரு மோஷன். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்வேஸ் 0 டிகிரி அண்ட் 360 டிகிரி. ஓகே, இந்த லைன் தான் 0 டிகிரி குறிப்பிடும், 360 டிகிரி குறிப்பிடும், 720 டிகிரி. இது எல்லாத்தையும் குறிப்பிடுறது வந்துட்டு நம்மளோட திஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் எப்பயுமே ஒரு ஆக்சிஸ்க்கு எவ்வளோ டிகிரி இருக்கும்? 90 டிகிரி. அப்போ இது 90, அப்போ இது 180, இது 270, அகைன் இது 360, 450, 540 சொல்லிட்டு திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இவ்வளோதான் நம்ம படிக்கிறது. ஸோ இதுதான் நீங்கள் படிக்க போறீங்க. இப்போ 25 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? 25 டிகிரி 0க்கும் 90க்கும் நடுவில் இருக்கும். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 825னா அப்போ நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தா தான் அது என்ன குவாட்ரண்ட்ல வருதுன்னு எனக்கு தெரியும். ஸோ 825 க்ளோசஸ்ட் டு 360 பார்க்கணும். ஸோ இதுக்குள்ள 2 ரவுண்ட் அடிச்சிடணும். ஏன்னா 2 ரவுண்டோட ஃபுல் டிகிரி வந்து 720 டிகிரி. அப்போ 825க்குள்ள எத்தனை ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடலாம்? 2 ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடலாம். அப்போ 720 போக மீதி வந்து ஒரு 105 டிகிரி இருக்கு. சரிங்களா? அப்போ 105 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல. அப்போ அதுல தான் இதுவும் லை ஆகும். அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மைனஸ்ங்கிறது யாரு மேம்? ஆங்கிள்ஸ் எல்லாம் நீங்க சொன்னதா புரிஞ்சுது. அப்போ மைனஸ்ங்கிறது என்னது? மைனஸ்ங்கிறது டைரக்ஷன் குறிப்பிடுறவங்க. மோஸ்ட்லி பாசிட்டிவ் அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ஷன்ல நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? நெகட்டிவ் அப்படின்னா நான் இந்த மாதிரி டைரக்ஷன்ல கிளாக் வைஸ்ல எடுத்துப்பேன். அவ்வளவுதான் நெகட்டிவ் சைன் குறிப்பிடுறது. மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். அப்போ நெகட்டிவ் டைரக்ஷன்ல பார்க்கும்போது 0 to 180 இங்க இருக்கும், 90 to 180 இந்த இடத்துல இருக்கும், 180 to 270 இங்க இருக்கும். மைனஸ்ல கவுண்ட் பண்ணும்போது சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஸோட ஆங்கிள்ஸை மாத்திக்கணும். ஓகே, அப்போ -55 எங்க இருக்கும்? 4th குவாட்ரண்ட்ல இருப்பாங்க. 328. ஸோ 320ங்கிறது 4th குவாட்ரண்ட். ஏன்னா 360 விட கம்மியா இருக்கு, 270 விட அதிகமா இருக்கு. -230. சி இது -90 வரைக்கும் இங்க, -180 வரைக்கும் இங்க. இப்போ 230னா இந்த இதுல வரும் செகண்ட் குவாட்ரண்ட். அவ்வளவுதான்டா பசங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்
தீஸ் எல்லாமே ஐடென்டிட்டிஸ் பொறுத்தது. ஸோ ஒரு விஷயத்த கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. சரிங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்க பசங்களா, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? a cos theta minus b sin theta is equal to 0. a sin theta plus b cos theta is equal to plus or minus square root of a square plus b square minus c square. எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கு. ஹிண்ட்ஸை நான் கொஸ்டின் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இவங்களை ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ a cos theta minus b sin theta the whole square is equal to c square. So a square cos square theta plus b square sin square theta plus minus 2ab cos theta sin theta which is equal to c square. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே ஓகே. இப்போ கன்சிடர் பண்ணா தெரியும், ஏக்கு பக்கத்துல நம்மளுக்கு சைன் வேணும், பிக்கு பக்கத்துல காஸ் வேணும். ஸோ அப்போ இந்த காஸை நான் சைனா மாற்றணும், இந்த சைனை நான் காஸா மாற்றணும். என்ன பண்ணா போதும்? யூஸ் தி ஐடென்டிட்டி. ஸோ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1 minus sin square theta. And இதுக்கு பதிலா 1 minus cos square theta minus 2ab cos theta sin theta equal to c square. So இதை expand பண்ணீங்கன்னா a square plus b square, இங்க இருக்க c square இந்த வந்தா minus c square and minus a square sin square theta minus b square cos square theta minus 2ab cos theta sin theta equal to 0. ஸோ இந்த மைனஸ்ல இருக்க 3 டேர்மையும் நான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? a square plus b square minus c square is equal to a square cos square theta plus b square இல்லை a square sin square theta plus b square cos square theta plus 2ab sin theta cos theta. ஸோ இது யாருடாப்பா? இது a square b square, இது 2ab. அதை அப்போ எல்லாம் எழுதிக்கலாம், a plus b தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க இருக்க ஹோல் ஸ்கொயர் இந்த சைடு வந்தா ரூட்டா மாறும். ஸோ அதனால தான் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a sin theta பிளஸ் b cos theta. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவாடா பசங்களா? ஹிண்ட் எங்க இருந்து எடுத்துக்கணும்? ஹிண்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது இது. ஸோ 2 மைனஸ் கே ஸ்கொயருக்கு 1 மைனஸ் கே ஸ்கொயருக்கு ஒரே ஒரு 1 தான் டிஃபரன்ஸ். ஸோ 1 பிளஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நான் ஆட் பண்றேன். ஸோ திஸ் பிகம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதோட வேல்யூ 2 மைனஸ் கே ஸ்கொயர். ஸோ இப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயருக்கு என்ன எடுக்கணும்? கியூப் ரூட் எடுத்துட்டு கியூப் எடுக்கணும், ரைட்? ஸோ அப்போ நம்ம ரூட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கும் ரூட் எடுத்துக்கிறேன், இதுக்கும் ரூட் எடுத்துக்கிறேன். ஆர் 3/2 எடுத்துக்கோங்க, 3/2. ஸோ இந்த ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ சீக்கன் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் இன்டூ 3/2. ஓகேங்களா? ஓகே, வந்துருச்சு மேம். ஆனால் இந்த சீக்கன் கியூபை நான் என்னவா மாற்றணும்? ஈவனா மாற்றணும். ஸோ இதை இதவா மாற்றுறத விட இதை இதவா மாற்றுறது ஈஸி. ஓகே, சின்னதை பெருசா மாற்றுறத விட பெருசை சின்னதாக மாற்றுறது ரொம்ப ஈஸியா பசங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். secant theta plus tan cube theta cosecant theta. So cosecant theta எப்படி எழுதிக்கலாம்? 1 by sin theta. சரிங்களா? ஸோ இதில் இதையும் நான் மாற்றிக்கிறேன். So sin square theta divided by cos square theta into 1 by sin theta. ஏன்னா tan sin and cos நான் எழுதிக்கலாம். ஸோ இவங்களும் கேன்சல் ஆனால் இங்கே கியூபா, ஸோ ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவாங்க cos square. அப்போ secant theta plus tan square theta. அப்போ tan square theta க்கு பதிலா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. அப்போ secant theta plus secant square theta minus 1. சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும்? secant cube thetaன்னு வேணும். cosecant tan கேன்சல் ஆயிரும். சாரி இங்க கியூப்ல சாரிடா பசங்க, ஒரு நிமிஷம். இட் இஸ் ஈஸி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா secant theta இருக்கு, இதில் sin ஸ்கொயர் கீழே கியூப் இருக்கு. ஸோ அப்போ sin ஸ்கொயர் theta டிவைடட் பை cos ஸ்கொயர் theta ஒட்டுக்க வச்சிடலாம். அது போக ஒரு காஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. இதைத்தான் நம்ம tan ஸ்கொயர்னு எழுத முடியும்.
அண்ட் இவங்களை என்னன்னு எழுதுவோம், சீக்கன் தீட்டான்னு எழுதுவோம். இப்போ சீக்கன் தீட்டாவை நீங்க காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 + tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணா சீக்கன் கியூப் தீட்டா. அப்போ இதோட வேல்யூ சீக்கன் கியூப் தீட்டா தான், இதோட வேல்யூ சீக்கன் கியூப் தீட்டா தான். அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தான். சரிங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. கே எந்த இடத்துல ஜீரோவா இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ கேவோட வேல்யூ என்ன? ஓகேவா? கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க பசங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 0 greater than or equal to 0வா இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் குள்ள வராங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ 1 - k² should be greater than or equal to 0. அப்போ 1 should be greater than or equal to k². So your k is less than or equal to 1. உங்களோட k வந்து 1 விட கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? less than or equal to -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். யாரா பசங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலி எப்படி லென்த்துக்கு மீட்டர், சென்டிமீட்டர் நிறைய யூனிட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டிகிரிஸ்க்கும் ஆங்கிள்ஸ்க்கும் நிறைய யூனிட்ஸ் இருக்கு. டிகிரி ஒரு யூனிட், ரேடியன் ஒரு யூனிட். ஸோ டிகிரியை ரேடியன்ட்டா மாத்தணும்னா பை எழுதி 180 எழுதணும். ரேடியன் டு டிகிரி அப்படின்னா 180/π எழுதணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ ரேடியன் டு டிகிரி என்ன பண்ணணும்? π/5 180/πயால மல்டிபிள் பண்ணணும். இல்லை அந்த பை கேன்சல் பண்ற மாதிரி ஒரு டேர்ம் கூட நீங்க மல்டிபிள் பண்ணணும். ஸோ 36 டிகிரி. அதே மாதிரி இவங்களை நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் அன் ஆர்க். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ L is equal to r theta. இதுதான் ஃபார்முலா. இந்த Lக்கு பேர் தான் லென்த் ஆஃப் அன் ஆர்க். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் தீட்டாங்கிறது ஆங்கிள் இன் தி செக்டார். சரிங்களா? ஸோ எவ்வளோ ரேடியஸ்? 5 சென்டிமீட்டர் அண்ட் சென்டர் ஆங்கிள் வந்து 15 டிகிரி. ஆனால் இந்த ஃபார்முலால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு டிகிரியில் இருக்கக்கூடாது, ரேடியன்ட்ல இருக்கணும். ஸோ 15 டிகிரியை நான் ரேடியண்டா மாற்றணும்னா 15 இன்டூ யார் கூட 1 மல்டிபிள் பண்ணணும்? π/180 கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 12. ஸோ π/12. ஓகேங்களா? அப்போ L is equal to ஆரோட வேல்யூ 5. ஸோ 5 × π/12. அவ்வளோ. வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். இப்போ ஆர்க் ஆஃப் சேம் லென்த், ரெண்டு பேத்துக்கு சேம் லென்த், ரெண்டு சர்க்கிள் இருக்கு, ரெண்டு பேத்துக்கும் L சேமா இருக்கு. சஸ்டைன் சென்ட்ரல் ஆங்கிள்ஸ், ஒருத்தருக்கும் தீட்டாஸ் வேற. தீட்டா இதுல என்னது? 30 டிகிரி. ஓகே, இதுல எவ்வளோ? 80 டிகிரி. ஸோ டிகிரியை ரேடியண்டா மாற்றணும். ஸோ π/180 மல்டிபிள் பண்றீங்க, π/180 மல்டிபிள் பண்றீங்க. இது கேன்சல் பண்ணாதீங்க, இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்றேன். ஃபைண்ட் தி ரேஷியோ. என்கிட்ட ரேஷியோ தான் கேட்க போறாங்க. அப்போ டிவைட் பண்ண போது இது வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ எதுக்கு நீங்க அதை மல்டிபிள் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியா. சரிங்களா? R1 என்னன்னு கொஸ்டின் பண்றேன். R2 அண்ட் R1ஓட ரேஷியோ என்ன? ஸோ R1/R2. R1ஓட ஃபார்முலா என்னது? L is equal to r theta. அப்போ R is equal to L/theta. Use the formula here. So L/theta1, L/theta2. So L cancel. அப்போ θ2/θ1 ரெசிப்ரோக்கல் ஆயிடும். θ2 ஓட வேல்யூ என்னது? 80 × π/180 divided by 30 × π/180. π/180 π/180 கேன்சல். இது கேன்சல் ஆனா 8:3 ரேஷியோ. என்ன ரேஷியோ? 8:3 ரேஷியோ. சரியாடா பசங்களா? If an airplane propeller rotates 1000 times per minute, ஒரு மினிட்டுக்கு 1000 டைம்ஸ் சுத்துது. ஓகே, find the number of degrees that a point on the edge of the propeller will rotate in 1 seconds. அப்போ ஒரு செகண்ட்ஸுக்கு எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணும்? ஓகேங்களா? எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. சி, ஒரு ரவுண்ட் அடிச்சா எவ்வளோப்பா? ஒரு ரவுண்ட் அடிச்சா எவ்வளோ டிகிரி? 360 டிகிரி. ஒரு ரவுண்டுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் செகண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணுவோம். அப்போ 60 செகண்ட்ஸுக்கு 1000 ரவுண்ட்ஸ் அடிக்கும். 60 செகண்ட்ஸுக்கு 1000 ரவுண்ட். அப்போ 1000 × 360 டிகிரி ஆங்கிள் கவர் பண்ணும் ஒரு மினிட்டுக்கு. அப்போ ஒரு செகண்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1 second is equal to 1000 × 360 divided by 60. 6000 டிகிரி. யாரா பசங்க? ஸோ 6000 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the terminal side of an angle theta in standard position passes through a point சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Find the 6 trigonometric
trigonometric values. ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னடா அர்த்தம் பசங்களா? ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஸோ 3, -4. 3, -4னா fourth quadrant. 3 இங்க இருக்கும், 4 இங்க இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் இது சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற டிகிரி தீட்டா. ஓகே, ஸோ இது 3, இது 4 கரெக்டுங்களா? அப்போ இது என்னது 5. 3, 4, 5 ஆர் ட்ரிபிள்எட்ஸ். ஸோ இதுதான் ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அப்போ சைன் தீட்டா வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் போத் ஹைபாட்னஸ் 5. இது fourth quadrant. அப்போ -4/5. காஸ் தீட்டா. காஸ் தீட்டா யாருக்கு ஈக்குவல்? adjacent by hypotenuse. So 3/5. ஏன்னா cos வந்து பாசிட்டிவ் தான். tan theta நெகட்டிவ்ல இருக்கும். So 4/3. opposite by adjacent. And cosecant இதோட ரிவர்ஸ். அப்ப -5/4. secant இதோட ரிவர்ஸ். So 5/3. cot இவங்களோட ரிவர்ஸ். So -5/4. இது சாரி 3/4. ஓகேங்களா? எஸ் டாக்டர் டன். ஸோ இவ்வளோதான் தேர்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ தேர்ட் எக்ஸசைஸ்ல மினிமமா நீங்க சால்வ் பண்ண வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. என்ன மேம் அப்படின்னா, நம்மளுக்கு சைன் காஸ் ஒரு சில வேல்யூஸ் தான் தெரியும். ஒரு சில வேல்யூஸ் தான் தெரியும். தெரியாத சில ஆங்கிள்ஸ் இருக்கு. அந்த தெரியாத சில ஆங்கிள்ஸை இந்த மாதிரி பவுண்டரி லைனை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இந்த பவுண்டரி லைன்ஸ்லாம் யாரு? 0, 90, 0வோட 360, 0வோட என்ன சொல்லலாம்? 360 சொல்லிக்கலாம். 360, 720, வாட் எவர், என்ன மல்டிபிள்ஸ் வந்தாலும் சரி. அண்ட் இது வந்து 180, 540, வாட் எவர் சரிங்களா? இது 90, இது 270. ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ தெரிஞ்ச ஆங்கிள்லாம் யாரு? 30 தெரியும், 45 தெரியும், 60 தெரியும். இவங்களோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ தெரியாத சில வேல்யூஸை இந்த பவுண்டரி ஆங்கிள் வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆல் சைன் டி கப்ஸ், இதுதான் ஃபார்முலா. இதுனா என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா விதமான ஆன்சர்ஸும் பாசிட்டிவ்ல தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒரு ஆங்கிள் இருக்குன்னா சைனா இருந்தா மட்டும் தான் பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கும், இல்லைன்னா நெகட்டிவ் ஆன்சர்ஸை கொடுக்கும். திஸ் இஸ் ஃபார் tan அண்ட் திஸ் இஸ் ஃபார் காஸ் ஏரியா. ஒருத்தருக்கு ஒரு சில ஏரியாஸ் இருக்கு. ஸோ இப்போ tan 315 நான் பேசுறேன். ஸோ 315 எனக்கு தெரியாத ஆங்கிள், ஆனா இதை தெரிஞ்சுக்க முடியும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி 315 என்னன்னா 360ல இருந்து சப்ராக்டிங் 45, 360ல இருந்து 45. ஏன்னா 45 எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 360 - 45 என்னது? 360 ஃபுல் ரவுண்ட். 360 இங்க இருக்கு, இதுதான் 360. பிளஸ் தான் மேலே போகும், மைனஸ் தான் கீழே வரும். அப்போ அந்த வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபோர்த் குவாட்ரண்ட் அது டேனோட ஏரியா கிடையாது. ஸோ அப்போ நெகட்டிவ் ஆன்சர் தான் கொடுக்கும். சரிங்களா? அவ்வளோதான் பர்சன்ட். இவ்வளோதான் ப்ராசஸ். அப்போ tan 315, 315 ஆக்சுவலி tan 360 - 45. ஸோ இந்த தேர்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா பவுண்டரி 360, 180, 90 வச்சு ஏதாவது எழுத முடியும்னா நீங்க இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ 360 ஒரு ஈவன்னா டேனாவே இருக்கும். ஸோ tan அண்ட் 45. இப்போ இதோட ஆன்சர் நெகட்டிவ்ல வருமா பாசிட்டிவ் வருமா? அது குவாட்ரண்ட் வச்சு சொல்லணும். இது நெகட்டிவா இருக்கு. ஸோ திஸ் இஸ் -1. இப்போ அதே மாதிரி இவங்களை செக் பண்ணுங்க. cot -405. ஸோ -405 நீங்க எப்படி திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கும் போது 405. ஸோ 360 வரைக்கும் இங்க வரைக்கும் வந்துடும். ஒரு ரவுண்ட் இப்படி அடிச்சாலே 360 ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னொரு 45 டிகிரி. ஸோ இன்னொரு 45 டிகிரினா அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கிறது? திஸ் இஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 45. ஓகேங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 45. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 45ங்கிறது அதுவும் யாருக்கு ஈக்குவல்? ஸோ cot -405ங்கிறது யாருக்கு ஈக்குவல்? cot 360ல இருந்து ஒரு 45 போனதுக்கு ஈக்குவல். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, ஏன்னா இதுவும் ஒண்ணுதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆங்கிளும் ஒண்ணு தானே. எஸ். ஸோ ரொட்டேஷன் டைரக்ஷன் வேற, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -cot 45, அதோட வேல்யூ -1. நெக்ஸ்ட் இவங்க cot 495. 495னா யூ அகைன் திங்க் 495க்கு எவ்வளவு ரவுண்ட் அடிச்சோம்? 450க்கு. ஓகேங்களா? ஸோ லுக் அட் திஸ் ஒன்.
இது ஃபுல் ரவுண்ட் 360. இது வரைக்கும் போனா 450. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் ஒரு 45 மட்டும் போனா போதும். 45ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல 45ங்கிறது யாருக்கு ஈக்குவல்? 90 லைன்ல இருந்து ஒரு 45 வந்தா வந்துருதா? ஸோ அதுதான் விஷயம். ஓகே, அப்போ cot 495ங்கிறது 90ல இருந்து ஒரு 45 ஆட் பண்ற மாதிரி 90 இஸ் an odd number. ஆட் நம்பர் அப்படின்னா அது tan மாறணும். and 45 இது நெகட்டிவா பிளஸ்ல வருமானா நெகட்டிவ்ல தான் வரும். ஏன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட் சைனோட ஏரியா டேனோட ஏரியா கிடையாது. ஓகே, இப்போ அதே மாதிரி இவங்களும் யோசிச்சு பாருங்க. 585. ஸோ நெகட்டிவ் அப்படின்னா இப்படி சுத்தணும், கிளாக் வைஸ்ல சுத்தணும். இவ்வளோ ஃபுல் ரவுண்ட் இது வரைக்கும் அடிச்சாலே 540. ஓகேங்களா, அப்போ இன்னொரு 45 சேம் செகண்ட் குவாட்ரண்ட் லைன் தான். ஓகேங்களா, ஸோ cot tan. ஸோ tan minus 585ங்கிறது என்னடாப்பா? என்னது? tan 180 minus 45க்கு ஈக்குவல். கரெக்டுங்களா? ரெஸ்ட் யா. ஸோ which means minus tan 45க்கு ஈக்குவல். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட், அதனால மைனஸ். இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ -1. So the -1, -1, -1, -1. So it becomes 2. So -1 into -1 into plus -1 into -1 is equal to 2. ஆன்சர் வந்துருச்சு. சரியாடா பசங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயத்த நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ யாருக்கு எந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் நம்மளுக்கு தெரியும். அவ்வளவுதான். ஓகேங்களா, இது தேர்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் நெகட்டிவா இருப்பாங்க? tan மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு எழுதிருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல அட்ஜசன்ட் சைடு வந்து 1 அண்ட் ஹைபாட்டனஸ் வந்து 2. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்? இது ஆப்வியஸ்லி இவனோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அப்போ இது √3 தான் இருக்கு. அப்பதான் நம்மளுக்கு 2 கிடைக்கும். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் sin theta is equal to -√3/2 and next என்னடா tan theta. So tan theta is equal to +1/1 தான். 1/√3. √3/1. Opposite by hypotenuse √3/1. அவ்வளவுதான்டா பசங்க. சரிங்களா? மீதி இன்னும் யார் யார் இருக்காங்க? secant theta is equal to -2. cosecant theta is equal to -2/√3 and cot theta is equal to 1/√3. Yes, that's it. Yeah, பசங்க. So 180 plus theta. 180ங்கிறது இந்த லைனுக்கு கீழே வந்துச்சுனாலே தேர்ட் குவாட்ரண்ட் cot பாசிட்டிவா தான் இருக்கும். அது ஜஸ்ட் cot theta. அண்ட் sin 90 மைனஸ் தீட்டானா 90ங்க இந்த லைனுக்கு மைனஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ சைன் கிடையாது. 90ங்கிறது ஒரு ஆட் நம்பர். சரியா? ஆட் நம்பர் இருந்தா மட்டும் யோசிக்கணும். இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர், அவங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். சைன் என்னவா மாறணும்? காஸா மாறணும். அண்ட் திஸ் இஸ் மைனஸ் காஸ் தீட்டா. மைனஸ் காஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். This is also fourth quadrantல sin negative. So அப்போ minus sin என்னவா மாறணும்? cos theta வா மாறணும். tan, this is also minus tan theta. and இது first quadrantல எல்லாருமே positive. So இதுல யாரெல்லாம் கேன்சல் ஆகும்? மைனஸும் கேன்சல் ஆகும், காஸும் கேன்சல் ஆகும். சரிங்களா? வேற யாரும் கேன்சல் ஆக மாட்டாங்க. ஸோ காட் எப்படி எழுதலாம்? காட்டை வந்து காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஆல்ரெடி ஒரு காஸ் தீட்டா இருக்கு, டிவைடட் பை tan. எஸ், ஸோ டேனை வந்துட்டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். இன்டூ 1/sin தீட்டா. ஸோ சைன் தீட்டா கேன்சல். அண்ட் அப்போ எல்லாம் மேலே போச்சுன்னா மேலே cot square theta into ஒரு cos theta divided by sin theta இருக்கும். cos by sin ஓட value it is cot theta. Proof is all about easy sum. Okay, இதோட 3.3 exercise முடிச்சாச்சு. 3.3 exercise இவ்வளோதான் மாடல். ஸோ நம்மளுக்கு ஆல்டிடியூட்ஸ்லாம் தெரிஞ்சா போதும். யார் எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சரிடா பசங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சி
90ங்கிறது இந்த லைனுக்கு பிளஸ் மைனஸ்னா இங்க வரும், பிளஸ்னா இங்க வரும். அதே மாதிரிதான் 180ங்கிறது இந்த லைன், மைனஸ்னா இங்க வரும், பிளஸ்னா இங்க வரும். 270ங்கிறது இந்த லைன், மைனஸ்னா இங்க, பிளஸ்னா இங்க. இதேதான், பிளஸ்னா இங்க, மைனஸ்னா இங்க. ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். So boundary lines, we should know what are the boundary lines mainly. Next we have the main formula. இதுதான் trigonometry-யோட ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. அதாவது sin of a plus b. சைனோட ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் sin and cos பக்கத்துல இருப்பாங்க. அப்ப sin a cos b plus cos a sin b. ஓகேங்களா? And sin of a minus b யோட ஃபார்முலா சேம் ஃபார்முலா, ஜஸ்ட் மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் cos of a minus b. cos அப்படிங்கிறவங்க டிஃப்ரெண்ட். எப்பவுமே cos தனியா sin தனியா தான் cos ஓட எல்லா ஃபார்முலாஸ்லயும் இருக்கும். ஸோ அப்போ cos a cos b, இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் sin a sin b. And cos of a minus b is equal to cos a cos b plus sin a sin b. இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் 3.4 எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ இங்க காஸ்ன்னு ஒருத்தவங்க பார்த்துட்டீங்க, ஆங்கிள்குள்ள 2 பேர் ஆட்ல இருக்காங்க. அப்ப இது என்ன ஃபார்முலா? காஸ் ஆஃப் a plus b ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்னடா ஆகும்? திஸ் இஸ் cos of 3 pi by 4 cos x plus sin of 3 pi by 4 sin x. ரைட்டுங்களா? மைனஸ் இவங்கள. ஸோ திஸ் இஸ் cos 3 pi by 4 cos x plus sin 3 pi by 4 sin x. ஏடா பசங்களா? ஸோ இப்போ நீங்க மைனஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? மைனஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க. நோ. Once this will be minus. The minus பசங்களா? ஓகே. ஸோ அடிஷன் கேன்சலேஷன் கொஞ்சம் மாறும். This is minus. Okay? Plus. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் பசங்களா? அப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க, இவங்க 2 பேரும் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் -2 sin 3 pi by 4 sin x. 3 pi by 4 னா இது pi by 4 னா 45. அப்ப 3 pi by 4 னா 135. 135. ஸோ 135ங்கிறது யாரு? 135ங்கிறது இங்க இருக்கும். ஸோ அப்போ உத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 180 கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். 180ல இருந்து 45 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 135 கிடைக்கும். ஸோ sin 3 pi by 4 ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா sin 180 minus 45, which is sin 45 1 by root 2. அதை இங்க எழுதுங்க. ஸோ -2 1 by root 2 sin x. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சு. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் 5 mark question. மேபி யூஆர் லக்கினா அந்த 5 markல கேட்பாங்க. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஃபைவ்னா யார் வேணும்? சைன் எக்ஸ் வேணும், சைன் ஒய் வேணும், காஸ் எக்ஸ் வேணும், காஸ் ஒய் வேணும். ரைட்டா? ஸோ இங்க 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர்த்த நீங்க கண்டுபிடிக்கணும். சைன் எக்ஸ்ல இருந்து காஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் யூசிங் ஐடென்டிட்டி. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square x. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா 1 minus 15 ஸ்கொயர் பண்ணா 225 டிவைடட் பை இது வந்துட்டு 289. சரிங்களா? And when you subtract for this one, so 289ல இருந்து 225 போச்சுன்னா என்னடா பசங்களா? So which is 64. LCM எடுத்தீங்கன்னா 64 divided by 289, so 8 by 17. சரிங்களா? What about this case? So sin y. So sin y is equal to square root of 1 minus cos square y, which is square root of 1 minus 12 divided by 13. So 144 divided by 169, so 25 வரும். So 25 divided by 169, so 5 by 13. சரிங்களா? That's it பசங்களா. இல்லைன்னா நீங்க triangle method யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். சரிங்களா? Okay, now check sin of x plus y. அப்ப sin of x plus y ஓட வேல்யூ என்னது? sin x cos y plus cos x sin y. sin x ஓட வேல்யூ வந்து 15 by 17 and cos y ஓட வேல்யூ வந்துட்டு 12 by 13 plus cos x ஓட வேல்யூ வந்துட்டு 8 by 17 and sin y ஓட வேல்யூ 5 by 13.
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 17 into 13 is your LCM. ஸோ மேலே ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 15 12 மல்டிபிள் பண்ணும் அண்ட் 8 and 15 மல்டிபிள் பண்ணும். 15 12 மல்டிபிள் பண்ணா ஐ திங்க் இட்ஸ் இஸ் 180. ஸோ 180 plus 40. 180 plus 40, it is 220 divided by 17 into 13. 220 divided by 221. அவ்வளோதான். சரியாடாப்பா. ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் போட்டால் போதும். ஓகே. அண்ட் இதை வச்சு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா அவங்கவுங்களோட ஆங்கிள்ஸ்க்கு அவங்கவுங்களும் ஏற்ற மாதிரி போடுங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நான் டேனோட ஃபார்முலா சொல்ல மறந்துட்டேன். ஸோ டேன் எக்ஸ் பிளஸ் ஒயோட ஃபார்முலா வந்து ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன். இதுவே tan of x minus y ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா tan x minus tan y divided by 1 plus tan x tan y. ஓகே, அந்த ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ sin of 45 plus theta னா என்னது? It is a plus b formula and இது a minus b formula. ஒரு விஷயம் சொல்லிட்டா, sin of a plus b யும் சரி sin of a minus b யும் சரி ஒரே டேர்ம்ஸ், sin மட்டும் தானே மாறி இருக்கு. சரிங்களா? சோ அப்போ உங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் டேர்ம் ஆன்சரா கிடைக்கும். ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆன்சரா கிடைக்கும். ஓகே, நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சி, ஸோ சைன் ஆஃப் 45 பிளஸ் தீட்டாவை நான் sin 45 cos தீட்டா பிளஸ் cos 45 sin தீட்டா. இதுவே மைனஸ் அப்படின்னா என்னடாப்பா? sin 45 cos தீட்டா மைனஸ் cos 45 sin theta. ரைட்டுங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க? இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ 2 cos 45 sin theta. சரிங்களா? cos 45 னா 1/√2. ஸோ இப்போ 2 into 1/√2 sin theta it becomes √2 sin theta. அதே பிரின்சிபிலிட்டி தான் இதுவும். ஏன்னா so you have to check it. sin 30 plus theta, sin 30 plus theta. So sin 30 cos theta plus cos 30 sin theta. அது கூட யார் ஆட் பண்ணும்? cos 60 plus theta வை ஆட் பண்ணும். ஸோ அப்போது cos 60 cos theta minus sin 60 sin theta. யார் வேல்யூஸ் தெரியுமா அப்ளை பண்ணுங்க. ஸோ எஸ், ஸோ 60 இதில் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணிடலாம் பசங்களா. திஸ் வேல்யூ இஸ் √3/2. இப்போ இவங்களுக்கு நீங்கள் காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா காமனாக எடுத்து பண்ணிக்கலாம்ல. ஸோ sin 60 அண்ட் sin 60 இருக்கும். sin 30 வேல்யூ வந்துட்டு 1/2 அண்ட் cos 60 வேல்யூ 1/2. அண்ட் அதே மாதிரி இதில் sin தீட்டாவை நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். காமனா எடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து √3/2 அண்ட் இதோட வேல்யூ வந்து √3/2. திஸ் பிகம் 0 அண்ட் இதோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ திஸ் இஸ் cos theta. ஸோ cos theta. ஸோ எக்ஸ்பான்ஷன்ஸ்ங்கிறது ஃபார்முலாஸை பொறுத்து ஈஸியா நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ 105. ஸோ இப்போ 105 எல்லாமே நம்ம பொருந்தி தான் பண்ணணும். ஸோ இப்போ எதுவுமே தெரியாத ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுண்டரி கூட செக் பண்ணி பார்க்கணும். இது எந்த பவுண்டரி கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 90 கூட கனெக்ட் பண்ணணும். 90யும் 45யும் ஆட் பண்ணா 105 கிடைக்கும். அப்போ sin 90 plus 45. So 90 plus 45 na second quadrant, second la sin negative positive and this is 90 odd angle. அப்போ இது cos 45. அப்போ இது என்னவா பார்ப்போம்? இதுவும் அதே ஆங்கிள் தான். அப்போ இது என்னவா மாறும்? மைனஸ் sin 45 மாறும். ஏன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவ். அப்போ மைனஸ்ங்கிற ஆன்சர்ஸ் தான் தரும். சரிங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்றீங்க. எஸ், இதோட வேல்யூ 1/√2, இதோட வேல்யூ 1/√2. Sorry. It is not 90 plus 45. It is 60 plus 45. Sorry, person. So sin 60 plus 45 and cos 60 plus 45. So the value sin 60. Sin 60 வந்து √3/2. Cos 45 1/√2. Cos 60 sin 45. And இது வந்துட்டு sin cos 1/2 1/√2. sin 60 na √3/2 1/√2.
இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்றோம். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுறதுனா இப்போ இவனும் கேன்சல் ஆகி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 2/2 1/√2 2 கேன்சல் ஆயிரும். 1/√2 1/√2 ஆன்சர் காஸ்ட் 45. ஸோ அதுக்கு ஈக்குவல். சரிடா பசங்களா? எஸ். ஸோ சைன் ஆஃப் a plus b and sin of a minus b is equal to sin square a minus sin square b ன்னு இருக்குங்களா? ஸோ சேம் sin of a plus b மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? sin a cos b plus cos a sin b into same sin a cos b minus cos a sin b. இது வந்து a plus b a minus b மாதிரி இருக்கா? a plus b a minus b னா a square minus b square. அப்போ sin square a cos square b plus minus cos square a sin square b. ரைட்டுங்களா? ஸோ என்னடா பண்ணலாம்? நம்மளுக்கு எல்லாமே காஸ்ட்ல தான் இருக்கணும். ஸோ இந்த sin காஸ்ட் வேண்டாம். ஸோ யூசிங் ஐடென்டிட்டி சேஞ்ச் இட். இதையும் அதே மாதிரி தான் ஐடென்டிட்டி வச்சு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? sin square a minus sin square b sin square a minus sin square b plus sin square a sin square b ஆகும். இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ your required answer will come. அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாஸ்ல சைன் வரும். அந்த சைனை நீங்க காஸுக்கு மாத்திடும். யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஃபார்முலா இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா -3/2. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பாண்ட் பண்றேன். காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா என்னது? காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. சரிங்களா? நெக்ஸ்ட் இவங்க காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் காமா. ஸோ காஸ் பீட்டா காஸ் காமா மைனஸ் plus sin gamma sin beta. Next இவங்க cos of gamma minus alpha. So cos gamma cos alpha plus sin gamma sin alpha. Right அடா பசங்களா? Yes. Actually இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா யாருக்கு ஈக்குவல் அப்பா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா -3/2க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. யாரா பசங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இந்த 2ஆல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2 × 2 × 2. ஸோ இதுவும் 2 இதுவும் 2 இதுவும் 2 இதுவும் 2 this also 2 this also 2. சரிங்களா? ஆக்சுவலி இது யாருடாப்பா? இது 2ab 2bc 2ca 2ab 2ca and 2b. இது இந்த டேர்ம் எங்க வரும்னு கேட்டிங்கன்னா a plus b the whole square ஃபார்முலா. a plus b plus c the whole square ஃபார்முலால தான் இந்த டேர்ம் வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ கூட யாரெல்லாம் இருந்திருந்தா அந்த மாதிரி வந்திருக்கும். So this is equal to 3. Our -3 is equal to 2 cos alpha, cos beta, cos gamma and cos gamma, cos alpha. Right? அதே மாதிரி இவங்க 2 into plus 2 into sin alpha, sin beta, sin gamma, sin alpha. சரிங்களா? ஸோ இன்னும் யார் வேணும் பசங்க? அப்போ இங்க இருக்க 3 அந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ 0 is equal to 1 plus 1. சரிங்களா? ஸோ இந்த 1க்கு நான் என்ன பண்றேன்னா cos square alpha sin square alpha யூஸ் பண்றேன். இந்த 1க்கு cos square beta sin square betaவை யூஸ் பண்றேன். இந்த 1க்கு cos square gamma cos square sin square gammaவை யூஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? a square இருக்கு, 2ab இருக்கு, b square இருக்கு. a square 2ab b square, a square 2ab c square. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட டேர்ம்ஸ் இருக்கு. ரைட்டாடாப்பா? ஸோ by heart which is equal to cos alpha plus cos beta plus cos gamma ஓட ஹோல் ஸ்கொயர் உங்ககிட்ட இருக்கு. கரெக்டுங்களா? அந்த டேர்ம்ஸும் எழுதிக்கணும். அந்த டேர்ம்ஸ் எழுத மறந்துடாதீங்க. அதே மாதிரி sin alpha sin beta and sin gamma ஓட ஹோல் ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு.
சரி பச்சங்களா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சி, ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆட் பண்ணா 0 வருதுன்னா நிச்சயமா இவனும் 0 இவனும் 0 வரனா பாசிபிள். அப்ப ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? ஸோ see this one which is tan 3/4. So tan 45 plus theta. So tan 45 plus theta யாருக்கு equal? So tan 45 plus tan theta divided by 1 minus tan 45 tan theta. So இப்போ 1 plus tan theta divided by 1 minus tan theta. இது யாருக்கு equal? 3 pi by 4. So 3 into na, this is 3 pi by 4. 3 pi by 4 na 135 degree. So 135 degree அப்படினா என்ன எங்க வரும்? 180 minus 45. 180 minus 45 na second quadrant. Second quadrant tan வந்து negative. சரிங்களா? அப்ப அது minus tan 45 plus tan theta divided by 1 minus 1 into tan theta. So minus 1 plus tan theta divided by 1 plus tan theta. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்றீங்க. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாருக்கு ஈக்குவல்? 1 tan theta plus 1 tan theta minus 1. இப்போ tan square theta minus 1. a square plus b square formula. இது a plus b, a minus b. So 1 minus tan square theta. அப்போ நான் minus 1 காமனா எடுத்துட்டேன்னா 1 minus tan square theta divided by 1 minus tan square theta. இது cancel ஆயிடும். So minus 1 is the required answer. Right அப்பா? ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இங்க ரெண்டு theta ஆட் பண்ணா alpha. Tan theta is equal to k tan phi. So we have to use this value. இங்க இருந்து k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். k is equal to tan theta divided by tan phi. ஓகேங்களா? அதை இங்க யூஸ் பண்ணலாம். So k minus 1 divided by k plus 1 sin alpha. யாருக்கு equal? k is equal to tan phi வா? So tan theta minus tan phi divided by tan theta tan phi whole divided by tan theta plus tan phi divided by tan theta tan phi. சரிங்களா? Into sin of alpha plus beta. So this is sin of theta plus phi க்கு equal. சரிங்கடாப்பா? ஓகே. இப்போ இது cancel ஆயிரும். So tan theta minus tan phi divided by tan theta plus tan phi. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பசங்களா? minus tan theta plus tan phi into sin of alpha plus beta. ஓகே, ஒரே நிமிஷம். இதை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம்னா இவங்களை மட்டும் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இவங்களை மட்டும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சைனுக்கு மாத்தலாமா? ஸோ sin theta divided by cos theta minus sin phi divided by cos phi whole divided by sin theta plus cos theta plus sin phi divided by cos phi. When you take LCM on both sides, what will happen? Sin theta cos phi cos theta sin phi divided by same formula, sin மட்டும் different. அப்ப மேல இருக்கிறது யாரு? sin theta minus phi, இது sin theta plus phi. So அப்ப k minus 1 divided by k plus 1. அது இங்க multiple ஆச்சுன்னா hence proved. It is hence proved. சரிங்களா? So we are stepping into our next formulas. So two theta formulasலாம், 2 theta's formulasலாம். So ஞாபகம் வச்சுக்கிறது easy. sin 2 theta ஓட ஃபார்முலா வந்து 2 sin theta cos theta. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா sin and cos பக்கத்துல மல்டிபிளா இருக்கு. இங்க இருக்க ஆங்கிளும் ஒண்ணு, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆங்கிள் சேம். ரெண்டு பேர்த்தோட ஆங்கிள் சேம்னா அங்க sin 2 theta ஃபார்முலா யூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் cos 2 theta ஓட வேல்யூ வந்துட்டு cos square theta minus sin square theta. இல்ல நான் சைனை மட்டும் வச்சு எழுதணும்னா 1 minus 2 sin square theta
காஸை மட்டும் வச்சு எழுதணும்னா 2 cos square theta minus 1 அப்படிங்கிற ஃபார்முலாஸ் இருக்கு. அண்ட் tan 2 theta ஃபார்முலா வந்துட்டு 2 tan theta divided by 1 minus tan square theta. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த 2 தீட்டாவை நீங்கள் சைன் ஆஃப் a plus b ஃபார்முலா வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல யார் காமனாக இருக்காங்க? 4 காமனாக இருக்குது, sin a காமனாக இருக்குது, cos a காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டீங்கன்னா you will get cos square a and sin square a. cos square a sin square a னா யாராப்பா? யார் அவங்க? ஸோ அவங்க வந்துட்டு cos 2a ஓட ஃபார்முலா. சரிங்களா? sin a cos a நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? sin and cos பக்கத்துல மல்டிப்ளைல இருக்கு. ரெண்டு பேரோட ஆங்கிள் சேம்னா sin 2 theta ஃபார்முலா யூஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த 4ல இருந்து ஒரு 2 இங்க போயிருக்கும். அப்போ 2 this is sin 2a வா மாறி இருக்கும். சேம் அதே தான் திருப்பி இதுவும் 2a இதுவும் 2a ரெண்டு பேரும் மல்டிப்ளை இருக்காங்க. அப்போ இது sin 4a க்கு ஈக்குவல். sin 2a ஃபார்முலா ஜஸ்ட் 2 theta ஃபார்முலாஸ். ஸோ sin x is equal to 2 part 10. இதை எப்படி யூஸ் பண்ணணும்? This is also literally same. எஸ். எப்படிடாப்பா? ஃபர்ஸ்ட் இங்க சைனுக்கு பக்கத்துல ஒரு ஆங்கிள் இருக்கு, அதே ஆங்கிள் காஸ்ட்லயே இருக்கு, ரெண்டு பேரும் மல்டிப்ளைல இருக்காங்க. ஸோ 2 raised to power 9 ஒரு 2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். cos x 2 raised to power 9 up to cos x by 2. சரியா? இவங்களோட வேல்யூ என்னது? this is sin 2a. அப்போ sin 2 into இதுனா x by 2 power 9 மாறும். கரெக்ட்டுங்களாப்பா? and cos x by 2 raised to power 9 இருக்கு. so cos x by 2. சரிங்களா? அப்புறம் இங்க இருக்க ஒரு 2 வச்சு இவங்களை கம்பைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ரைட்? அப்போ அட் லாஸ்ட் என்னவா வரும்? அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 into sin x by 2 cos x by 2னு கடைசியில வரும். ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி sin xன்னு மாத்திப்பேன். 2 into இந்த ஆங்கிள் 2 into இந்த ஆங்கிள் 2 into இந்த ஆங்கிள். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆங்கிளா ரெடியூஸ் ஆகி கடைசியில இங்க தான் வந்து முடியும். சிமிலர்லி போட்டு இந்த ஸ்டெப் எழுதுனா போதும். சரியாடா பசங்களா? எஸ். For this one also same method. Prove that sin theta plus sin 2 theta divided by 1 plus cos theta plus 1 plus cos 2 theta is equal to tan theta. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா என்னடாப்பா? ஓகே, sin theta plus இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 2 sin theta cos theta எழுதிக்கலாமா? ஸோ இங்க cos theta வச்சுக்கிறேன். 1 plus cos 2 theta. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? sin thetaவை வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ 1 plus 2 cos theta whole divided by இங்க என்னடாப்பா? இப்போ நான் இங்க tan வேணும்னா இதுல இருந்து மொத்தமா நான் யாரை காமன் எடுக்கணும்? இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இப்போ நான் யாரை காமனா எடுத்தா எனக்கு tan கிடைக்கும்? காஸை காமனா எடுத்தா tan கிடைக்கும். அப்போ நான் இவனை காஸா மாற்றணும். ஸோ cos 2 thetaவை காஸ்ல எப்படி எழுதுவோம்? cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. ஸோ அந்த -1 இங்க வந்தா +1. அப்போ அது வந்துட்டு 2 cos theta தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ 2 cos square thetaவோட ஃபார்முலா. ஸோ இப்போ காஸை நீங்க காமனா எடுக்கலாம்ல. இப்போ நீங்க காஸை காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 plus 2 cos theta. அதே வேல்யூ கீழேயும் வரும். இப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவா. this is equal to tan theta. hence proved. சரிங்களா? yes. for this one we need some knowledge. எப்பயுமே பவுண்டரி ஆங்கிள்ஸா இருந்தா கண்டுபிடிச்சலாம். இல்லைன்னா ரெண்டு நோட் ஆங்கிள்ஸ் ஆடோ சப்ராக்டோ பண்ணா கண்டுபிடிச்சலாம். இது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இது மல்டிபிள் பண்ணும் போது தான் கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். ரைட். இப்போ இதை நீங்க தீட்டான்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இதை 2 கூட மல்டிபிள் பண்ணா 36, 4 கூட மல்டிபிள் பண்ணா இட்ஸ் கோ ஆன் சம்திங் until 5 theta is equal to 90 degree. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிள்னு பார்த்தா 5 theta பண்ணாதான் கிடைக்கும். ஓகேயா? ஆனா 5 thetaக்கு ஃபார்முலா தெரியாது. ஸோ the 2 theta plus 3 theta is equal to 90 degree. ரெண்டு பேத்துக்கும் சைன் அப்ளை பண்ணும். அப்போ சைன் இல்லை. நான் என்ன பண்றேன்? 30 இந்த சைட் கொண்டு வந்துக்கிறேன். 3 theta அந்த சைட் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ sin 2 theta is equal to sin of 90 minus 3 theta. 90 minus 3 theta na this is cos 3 theta க்கு equal. sin theta is equal to cos 2 theta. sin 2 theta ஓட ஃபார்முலா என்னடாப்பா? sin 2 theta is equal to 2
sin 2 theta அப்படியே இருக்கட்டும். cos 3 theta இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகும். I think you have to express it. So இதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 sin theta cos theta ன்னு கிடைக்குமா? 2 sin theta cos theta ன்னு கிடைக்குமா? And what about this case? இதுக்கு என்னடா பசங்களா? இது cos 3 theta formula. cos 3 theta formula வந்துட்டு 4 cos cube theta minus 3 cos theta divided by எதுவும் இல்லை, ஜஸ்ட் லீனியர் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே காஸ் காமனாக இருக்கு, காமன் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 sin theta is equal to 4 cos square theta minus 3. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்னவா மாற்றணும்? இதே sin ஸ்கொயருக்கு மாத்துறேன். அப்போதான் எல்லா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ 1 minus sin square theta minus 3. ஸோ minus 4 sin square theta, 4 minus 1 plus 1. ஸோ இதெல்லாம் இந்த சைட் கொண்டு வாங்க. 4 sin square theta plus 2 sin theta minus 1 is equal to 0. When you take factorize பண்ணிட்டீங்கன்னா sin theta கிடைச்சிடும். So theta is equal to minus 2 plus or minus square root of 4 plus 4 4s are 16 divided by 8. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? யூ கேன் டேக் இந்த 20ங்கிறது வந்துட்டு 4 into 5. ஸோ 4 நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். இப்போ -2 + or -2 √5/8 கேன்சல் பண்ணிங்கன்னா -1 + or -√5/4. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான், நெகட்டிவ் வராது. ஸோ இதோட வேல்யூ வந்து √5 - 1/4. ஏன்னா இது மட்டும் தான் பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கும், இது பாசிட்டிவ் ஆன்சரை கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி பாசிட்டிவ் ஆன்சர். sin 18 degree is equal to √5 - 1/4. ஓகேவாடா பசங்களா? இந்த ப்ரொசீஜர்ல போட்டா ஈஸியா இருக்கும். சரிங்களா? எஸ். how will we do this sum? இப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம்? இப்போ cos theta கரெக்ட்டுங்களா? ஸோ நாம தான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்டா பசங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டேக் யோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஜஸ்ட் cos 5. cos 5 எப்படி எழுதலாம்னா tan வச்சு எழுதலாம். 1 - tan square theta by 2, 1 plus actually 1 plus tan square t 5/2. சரிங்களா? உங்களுக்கு 5 ஆன்சர் தான் என்னன்னு தெரியுமே. இது இந்த சைட் வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 1 minus 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2. கரெக்டுங்களா? ஹோல் divided by 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2. So when you take LCM எடுத்துனீங்கன்னா 1/a 1 minus a cancel ஆயிரும். 1 minus a 1 minus a cancel ஆயிரும். பட் என்ன ஆகும்? 1 minus a minus tan square theta by 2 minus plus minus a tan square theta by 2 whole divided by 1 minus a plus tan square theta by 2 plus a tan square theta by 2. ஓகே வாடாப்பா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? காமன் நோட் எடுக்க ட்ரை பண்ணலாம். யாரை காமன் எடுக்கலாம்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து எடுத்துக்கலாம், இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 minus tan square theta by 2 ஒரு பக்கம், அண்ட்
if I take minus a as common, if I take minus a as common, one plus tan square theta by 2, right? Whole divided by, இவங்க என்ன அதே process, 1 plus tan square theta by 2, and if I take minus a as common, 1 minus tan square theta by 2. நாம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு a மட்டும் தனியா வேணும். ஸோ a மட்டும் தனியா வேணும்னா இதால டிவைட் பண்றேன். ஸோ இவனை இதால டிவைட் பண்ணிட்டா 1 minus tan square theta by 2, 1 plus tan square theta by 2. So theta, not 5, theta, minus a whole divided by 1 minus a into 1 minus tan square theta by 2, 1 plus tan square theta by 2. இது யாரடா பசங்களா, இது வந்து cos 2a ஓட ஃபார்முலா, இதுவும் cos 2a ஓட ஃபார்முலா. So use it here. So that is cos theta ஓட ஃபார்முலா, hence proved. ப்ரூவ் பண்ணியாச்சு, சரிங்களா? யா. ஸோ இது எல்லாமே cos 2 theta ஓட ஃபார்முலாஸ். a plus b is equal to 45. a plus b is equal to 45. ஆக்சுவலி இந்த 2 theta ஃபார்முலாலாம் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஸோ இப்போ sin 2 theta ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்னா sin theta plus theta. ஸோ sin theta plus theta என்னது, sin theta cos theta plus cos theta sin theta, ரெண்டு பேரும் ஒன்று, அதனால தான் 2 sin theta cos theta அப்படின்னு எழுதும், ரைட்? இந்த மாதிரி ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதவே நீ டேன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இதை நீ டேன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, ஒன்றும் இல்லை. So when I want to express this as a tan, so sin 2 theta when I tan la எழுதணும்னா it become 2 tan theta divided by 1 plus tan 1 minus tan square theta. சரிடா பசங்களா? ஓகே, 1 minus இல்ல 1 plus தான், 1 plus. ஓகே, எப்படி மேம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க தீட்டா cos ஆல டிவைட் பண்ணா tan கிடைக்கும். இது எல்லாமே cos ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு tan theta and இதுவும் tan theta whole divided by multiple and divide by cos theta. சரிங்களா? ஸோ cos ஆல டிவைட் மட்டும் பண்ணிட்டேன்னா sin theta plus tan theta into cos theta. ஸோ இந்த cos theta கீழே வந்துச்சு அப்படின்னா 1 by cos theta. So this is 2 tan theta divided by 1 by cos theta. 1 by cos theta na secant theta. Secant theta. Secant theta 1 plus tan square theta na எழுத முடியாது, secant square theta தான் அவங்க தான் எழுத முடியும். ஓகே டா பசங்க. So I will express this as a formula. சரிங்களா? நீங்க ஃபார்முலாஸா மட்டும் படிச்சீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஓகேங்களா? எஸ். அண்ட் cos 2 theta, cos 2 thetaங்கிறது என்னன்னா இதோட 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. ஸோ அதனால தான் tan 2 thetaக்கு பார்த்தீங்கன்னா இதோட நியூமரேட்டர் 2 tan theta divided by இதோட நியூமரேட்டர் 1 minus tan square theta இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட டிவிஷன் தான் அதோட ப்ராப்ளம். ஸோ திஸ் ஒன் ரெண்டு பேர்த்துக்கும் tan அப்ளை பண்ணுறோம். ஸோ tan A plus tan B 1 minus tan A tan B is equal to 1. சரிங்களா? ஸோ இது அந்த சைட் மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா tan A plus tan B 1 minus tan A tan B. நம்மளுக்கு 2 வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் 1ஆல் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 plus tan A tan B 2 minus tan A tan B. ஸோ இந்த tan A tan B இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா 1 plus tan A நான் ஒரு சர்க்கிள் பண்ணுறேன்,
tan b காமனா எடுத்துட்டேன்னா 1 plus tan a கிடைக்கும் which is equal to 2. இதுவும் காமனா இருக்கு. அப்போ 1 plus tan a 1 plus tan b ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2. எப்போ a and b ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 45 வந்துச்சுன்னா. சரியாடா பசங்களா? And this is then another important 5 mark question. So 7 1 by 2 degree 7 1 by 2 degree அப்படிங்கிறது என்னது 15 by 2 degree அர்த்தம். அதாவது இப்போ நான் தீட்டாவை 15 எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டா பை 2 காட் தீட்டா பை 2 என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, யாரா பசங்களா? ஸோ this is 15 by 2, right? 15 degree by 2. இதுதான் நான் தீட்டான்னு வச்சிருக்கேன். அப்போ 2 தீட்டாவோட வேல்யூ தான் 15. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். ரைட்டுங்களா? ஸோ காட் தீட்டா நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. காட்டை வந்து நான் காஸ் பை சைன் எழுதலாம். அண்ட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் காஸ் தீட்டா. ஆனா எனக்கு 2 தீட்டா தெரியும். காஸ் 2 தீட்டா வேல்யூ தெரியும். அப்போ காஸ் தீட்டால இருந்து 2 தீட்டாக்கு நான் மாத்தணும். எப்படி மாத்தணும்? which is equal to square root of 1 plus cos 2 theta by 2 and square root of 1 minus cos 2 theta by 2. cos na plus sin na minus வரும். cos 2 theta ல இருந்து நான் derive பண்ணேன் அப்படின்னா. சரிங்களா? இப்போ ஏன்னா 2 theta வேல்யூ நம்மளுக்கு தெரியும். cos 15 நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போ square root of 1 plus cos 15 divided by 2 square root of 1 minus cos 15 by 2. So cos 15 ஓட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா போதுங்க பசங்க. What is cos 15? Cos 15 நான் எப்படி எழுதுறேன்? 16 minus 15 45. So cos 60 வந்து 1 by 2 1 by root 2 plus sin 60 வந்து root 3 by 2 1 by root 2. So 1 plus root 3 by 2 root 2. இதுதான் ஆன்சர். இதோட ஆன்சர் இதுதான். So use it here. அப்போ square root of 1 plus root 3 by 2 root 2 whole divided by 2 and இந்த 2 இந்த 2 நான் cancel பண்ணிக்கலாம். 2 cancel பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே. square root of 1 minus 1 plus root 3 divided by 2 root 2. So when you take LCM எடுத்து cancel பண்ணீங்கன்னா 2 root 2 cancel ஆயிரும். அப்போ 2 root 2 plus 1 plus root 3 divided by 2 root 2 minus 1 minus root 3. இப்படி சேஞ்ச் பண்ணனா நம்மளுக்கு ரூட் வருது. நம்மளுக்கு ரூட் வராத மாதிரி இருந்தா கொஞ்சம் பெட்டர். யாரா பசங்களா கொஞ்சம் ரூட் வராத மாதிரி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ வேற ஏதாவது யோசிங்க. காஸோட இன்னொரு ஃபார்முலாஸ் யோசிச்சு பாருங்க. ஸோ இஃப் ஐ மல்டிபிள் வித் காஸ் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா வாட் வில் ஹேப்பன்? காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. அண்ட் ஒரு 2 அண்ட் ஒரு 2 மட்டும் மிஸ் ஆகுது. ஒரு 2 அண்ட் ஒரு 2 மிஸ் ஆகுது. அது வந்து ஒரு ஃபார்முலாவா மாறிடும். சரிங்களா? இது யாருக்கு ஈக்குவல்? இது வந்து 1 plus cos 2 theta அவ்வளவுதான். டிவைடட் பை இது sin 2 theta ஃபார்முலா. ஸோ யூஸ் இட் ஹியர். வென் யூ யூஸ் திஸ் ஃபார்முலா 1 plus root 3 divided by 2 root 2 divided by இதுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவீங்க? sin 60. sin 60 ஓட வேல்யூ வந்து root 3 by 2 1 by root 2 plus minus 1 by 2 1 by root 2. So root 3 minus 1. So root 3 minus 1 divided by 2 root 2. When you take LCM 2 root 2 plus 1 plus root 3 divided by root 3 minus 1. என்ன பண்ணும்? root 3 minus 1 root 3 minus 1 plus 1 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க.
to make it as rational relationship. So 2 root 2 இவங்களையும் multiple பண்ணா 2 root 6 and இவனையும் multiple பண்ணீங்கன்னா root 3. ரெண்டு பேரையும் multiple பண்ணா 3 and இவங்க ரெண்டு பேரையும் multiple பண்ணா 3 divided by 3 minus 1. So 3 minus 1 which is 2. So 2 root 6 plus 2 root 3 plus 3 divided by 3 minus 1. So that is 2. 3 minus 1, 2. நம்மளுக்கு என்ன values வேணும்? root 2, root 3, root 4 and root 6 வேணும். இப்போ root 3 நம்ம கிட்ட இருக்கு, root 6 நம்ம கிட்ட இருக்கு. root 4 and root 2 நம்மளுக்கு வேணும். இன்னொருத்தரை விட்டுட்டேன் 1 into 1 விட்டுட்டோம். So which is 4. Plus 2 root 2. Plus 1 plus 2 root 2. Miss பண்ணிட்டேன் பசங்களா. ஓகேங்களா? So which is 2 root 2, 2 root 6, 2 root 3 plus 2 divided by 2 the 4. ரைட்டுங்களா? நீங்க 2 காமனா எடுத்துக்கலாம் பசங்க. when you take 2 as common it is root 2 plus root 3 plus root 6 plus 2. yes plus 2 எப்போ வரும்? root 4 வந்தாதான் வரும். root 4 இருந்தாதான் அது plus 2 மாறும். so hence proved. சரிங்களா? hence proved. next we are step into this one. இதுவும் அதே ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். சைனும் காசும் பக்கத்துல ஒரே ஆங்கிள்ஸ் கூட மல்டிபிள் ஆனா அந்த இடத்துல இந்த ப்ராசஸை யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ 32 வந்து ஒரு 2 கடன் வாங்குங்க. அப்போ 16 root 3 இன்டூ இது என்னவா மாத்திக்கலாம்? sin 2 into pi by 48 மாத்திக்கலாம். அகைன் இட் இஸ் cos pi by 24 வரப்போது, cos pi by 12 and cos pi by 6. ரைட்டுங்களா? என்ன ஆகும்? இதுவும் இந்த ஆங்கிளும் ஒரே ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா மல்டிபிள் ஆகுறாங்க. So this becomes 8 root 3 sin 2 into pi by 24 which become pi by 12. அப்போ இவங்க ரெண்டு பேரும் திருப்பி மல்டிபிள் ஆவாங்க. அப்போ 4 root 3 into sin 2 into pi by 12. So 2 into pi by 12 which become pi by 6 cos pi by 6. So again இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்றதுக்காக 2 root 3 sin pi by 3 மாறும். sin pi by 3 னா 60 degree. 60 degree யோட வேல்யூ root 3 by 2. So cancel ஆச்சு அப்படின்னா 3 is your answer. Simple and easy. ஓகேவாடா பசங்களா? யா. ஸோ இந்த சம்மன் ப்ராசஸ் தான். இந்த சம்மன் ப்ராசஸை மட்டும் அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெரி குட்ரா பசங்க. எப்படின்னா நம்ம சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா படிச்சோமா? சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா and sin of a minus b formula. இதோட வேல்யூ வந்து sin a cos b cos a sin b, sin a sin b minus cos a cos b. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும், ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் ஆன்சரா வரும். சரிங்களா? அதனாலதான் சைனும் காசும் மல்டிப்ளைல இருக்குன்னா அது யாருக்கு ஈக்குவல்? sin of a plus b and sin of a minus b. and இங்க இருக்க 2 இந்த சைடு வந்தா 1/2. ஓகேங்களா? இந்த காம்பினேஷன்ஸ் தான். ஸோ ப்ராடக்ட் சம்ம மற்றது ரொம்ப ஈஸி. அப்போ cos and sin b எப்போ வரும்? சப்ராக்ட் பண்ணா கிடைக்கும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணா கிடைச்சிருக்கும். 1/2 sin of a plus b யும்
சைன் ஆஃப் ஏ மைனஸ் பியும் சப்ராக்ட் பண்ணா கிடைச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏ காஸ் பிங்கிறது எப்போ கிடைச்சிருக்கும்? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பியும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியும் ஆட் பண்ணா கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? பட் சைன் ஏ சைன் பி மட்டும் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -2 sin A sin B தான் கிடைச்சிருக்கும். இப்போ -2 sin A sin B, அப்போ இந்த மைனஸ் நீங்க இங்க வச்சுப்பீங்க. ஸோ காஸ் ஆஃப் A plus B minus cos of A minus B. மேம் இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா அப்போ மைனஸ் வராது. A minus B ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை போட்டு A plus B செகண்ட் ஃபார்முலாவை போட்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அப்போ மைனஸ் வராது. ஓகேங்களா? ஸோ உங்களோட யூட்டிலைசேஷனை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும். சரியாடா பசங்களா? ஸோ இதே ப்ராசஸ் நான் அடிஷனுக்கு யூஸ் பண்றேன். அப்போ சைன் ஏவையும் சைன் பியையும் ஆட் பண்ணா, சைன் அண்ட் சைனை ஆட் பண்ணா யூ வில் கெட் சைன் அண்ட் காஸ் காம்பினேஷன். அவ்வளவுதான். இங்க சிங்கிள் ஆங்கிள்னா இங்க காம்பவுண்டட் ஆங்கிளா இருக்கு. இங்க அவங்க எப்படி இருப்பாங்க? காம்பவுண்ட் ஆங்கிள் மாதிரி இருப்பாங்க. சரிடாப்பா? எஸ். and you will get 2. and sin A minus sin B பண்ணா என்ன கிடைக்கும்? இதே ஆன்சர் with respect to cos. ரெண்டு பேரும் cosல இருப்பாங்க. சரிங்களா? and cos A plus cos B அப்படின்னா என்ன காம்பினேஷன்ஸ் வரும்? ரெண்டு பேருமே cosல வந்திருப்பாங்க. cos A minus cos B அப்படின்னா ரெண்டு பேரும் sin, பட் -2 போட்டீங்கன்னா வெரி குட். -2ன்னு போட்டுட்டீங்கன்னா இது எப்பயும் போல எழுதிக்கலாம். இல்ல -2 போடலன்னா B minus Aன்னு சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலா sin A sin B. sin and sin ஆட் பண்ணா you will get 2. sin and cosல காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ உள்ள என்ன வரும்? இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலே ஆட் பண்ணி 2 போடணும். இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 70/2 35 டிகிரி. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 30 டிகிரி. ஸோ which become 15 டிகிரி. அவ்வளோதான்டா பசங்க. ஸோ ப்ராடக்ட் டு சம் இஸ் ஈஸி. தென் சம் டு ப்ராடக்ட் டு ஈஸி தான். ஸோ சம் அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அந்த ட்ரிக்கு தெரிஞ்சா போதும். cos 10, cos 30, cos 50 and cos 70 டிகிரி. ஓகே, இது என்ன மேம்? இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்ல ஒரு ஃபார்முலா படிக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். cos theta and cos 60 minus theta and cos 60 plus theta. இதோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னா 4 into cos. இது யாருக்கு ஈக்குவல்? 1/4 cos 3a ஈக்குவல். சரிங்களா? ஸோ இங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கானா? இருக்கு. இப்போ நான் 10 டிகிரி சூஸ் பண்றேன். 10 பாக்குறேன். 30 நம்மளுக்கு தெரியும். பட் தெரியாத ஆங்கிள்ஸ் எல்லாம் பாருங்களேன். 10, 50, 70 இவங்க எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப். 60 இருந்து 10 மைனஸ் பண்ணா 50 கிடைக்கும். 60 இருந்து 10 பிளஸ் பண்ணா 70 கிடைக்கும். அப்போ இந்த மூணு பேரும் தான் இவன். அப்போ cos 10, cos 50, cos 60 இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 1/4 cos 3 into 10 that is 30 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ ஆல்ரெடி ஒரு 30 இருக்கா? அப்போ your left hand side is equal to 1/4 into cos 30 degree the whole square. So 30 டிகிரியோட வேல்யூ என்னது? √3/2. √3/2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 3/4 ஆகும். ஸோ 3/16 ஆன்சர் வந்துச்சு. ஓகேவாடா பசங்க? இப்போ இது என்னது? ப்ராடக்ட்டை நான் சம்மா மாத்தினாதான் இதனால கேன்சல் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ sin 8x cos x இருக்கு. ஸோ sin cos காம்பினேஷன், sin cos காம்பினேஷன்ல இருக்கு. sin cos காம்பினேஷன்ல வந்தா யார் ஆன்சரா இருப்பாங்க? எப்போ? இப்போ sin of a plus b யும் sin of a minus b யும் ஆட் பண்ணாதான் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் உன்னோட a, இதுதான் உன்னோட b. கரெக்டுங்களா? அப்போ 1/2 sin of a plus b இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 9x பிளஸ் sin of a minus b னா 7x and minus 1/2 into இவங்க ரெண்டு பேரும் sin of 9x plus sin of 3x whole divided by 1/2 cos 3x plus cos x. இவங்க ரெண்டு பேரும் எப்ப கிடைச்சிருக்கும்? இது மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்தா வெல் குட்னு நான் சொல்லிருக்கேன். மைனஸ் sin a sin b னா குட். அப்போ இது வந்து பிளஸ் half into cos of a plus b. a plus b னா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 7x and ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த மைனஸ்னே வச்சுப்போம். this is half
I have to subtract a minus b, but b minus a பண்றேன். So x. சரி அப்படி சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஹாஃப்ன்றப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். பார்க்க ஒரே மாதிரி இருக்கா? நெக்ஸ்ட்டு இதுவும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஹாஃபையும் வெளியே எடுத்து காமன் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஹாஃப் எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆயிரும். அப்போ 7x plus 3x whole divided by cos 3x plus minus cos 7x இருக்கு. ஓகேவாடா பசங்களா? ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? சைன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும் அப்படின்னா, சைன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2 sin of a plus b by 2. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 டிவைட் பண்ணா 5x. and cos of ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4x னா 2x whole divided by, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get -2. so -2 வேண்டாம், 2 into sin of ரெண்டு பேர்த்தோட அடிஷன் 5x னு வந்திருக்கும். and ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் sin 2x னு வந்திருக்கும். கரெக்டாடா பசங்களா? yes, this one. so what happened, இவனும் cancel. this is cos 2x by sin 2x. see this is minus. அப்ப இது பேரு மைனஸ்ல தான் வரும். ஓகே, மேல மைனஸ்னா கீழே மைனஸ். அப்ப மைனஸ் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். this is cos 5x and sin 2x. சரிங்களா? அப்ப இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க. so it should be plus. minus into minus plus. yeah, Navasan. okay, so this is plus. plus means ரெண்டு பேருமே cos. so இவங்களும் cancel ஆயிடுவாங்க. so this is cos. so this is tan 2x. tan 2x. ஓகே, ஒரே நிமிஷம்ங்க, இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். sin ரெண்டு பேர் வராங்கன்னா it is minus 1/2 into ரெண்டு பேர்த்தோட அடிஷன் வந்துட்டு it is 7x. okay, good. and ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா it is minus. so 3x 4x போச்சுன்னா மைனஸ் தான். மைனஸ் இதுல ஃபார்முலால மைனஸ் வரும்ல. so cos x is equal. so minus into minus it become plus. பசங்க பிளஸ் தான் இருந்தா இது எப்படி கேன்சல் ஆகும்? சாரி, இந்த sin and sin சப்ராக்ட் பண்ணாதான் கேன்சல். சப்ராக்ஷன். now it's okay. ஆனா பசங்க இப்போ அது ஓகே தான். done. next we are stepping into 5 marks. so 1 2 3 4 5 6 7 8. so இன்னொரு 8 sums இருக்கு. we will finish it off. பசங்களா இது எல்லாமே நம்மளோட பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இங்க எல்லாருமே மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க, இங்க எல்லாமே ஆட்ல இருக்காங்க. ஸோ ஆட மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபார்முலா போடுறேன். ஸோ இட் பிகம்ஸ் 2 cos of ரெண்டு பேர்த்தோட அடிஷன் டிவைடட் பை 2 and cos of ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் டிவைடட் பை 2 and this is plus cos c. ஓகேங்களா? and இது என்னப்பா a plus bங்கிறது pi minus c க்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ by 2 a by 2 b by 2 plus c by 2 is equal to pi by 2. so அப்ப a plus b by 2 ஓட ஆன்சர் யாருக்கு ஈக்குவல்? pi by 2 minus c by 2 க்கு ஈக்குவல். அதாவது 90 minus c by 2. so use it here. so 2 cos 90 minus c by 2 இது cos a minus b by 2 and this one is
cos c. இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ வந்து sin c by 2. So 2 sin c by 2 cos a minus b by 2. So இப்போ யோசிச்சு பாருங்க, sin c by 2 வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கேயும் sin c by 2 காமனா எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ காமனா எடுக்க ட்ரை பண்ணா இது என்னவா மாறணும்? This become I have to change this cos c into இதுக்கு 2 theta formulas யூஸ் ஆகும். cos 2 theta is equal to 1 minus sin square theta by 2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இந்த 1க்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த 1 முன்னாடி போட்டுடலாம். அண்ட் இஃப் யூ டேக்னா இந்த டேர்ம்லயும் சைன்ஸ் 2 sin square c காமனா இருக்கு. ஸோ when I take 2 sin square c as common, ஒரு sin c by 2 மிச்சம் இருக்கும் with terms of minus. So, cos of a minus b divided by 2 minus sin c by 2 இருக்கும். Actually, sin c by 2 எப்படி வந்ததுடாப்பா? sin c by 2 எங்க இருந்து வந்துச்சு? So, sin c by 2ங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, that is cos a plus b by 2ல இருந்து தான் இவங்க வந்தாங்க. ரைட்டுங்களா? So, cos ரெண்டு பேத்தையும் நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. cos ரெண்டு பேத்தை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, your answer will be 2 sin of இவங்க ரெண்டு பேத்தோட addition. இவங்க ரெண்டு பேத்தோட அடிஷன்ல b கேன்சல் ஆயிரும், a by 2 இருக்கும். அண்ட் ரெண்டு பேத்தோட சப்ராக்ஷன்ல b by 2 இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் எனக்கு இங்க ஒரு மைனஸ் வரும். ஸோ இந்த மைனஸ் நான் இங்க முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ 1 minus 4 sin a by 2 sin b by 2 and sin c by 2. சரியா பசங்களா? So this is your answer. Wait a second. ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணா போதும். ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் முன்னாடி இருக்கு, பிளஸ் பின்னாடி இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் பிளஸ்ல தான் வருவாங்க. இட் இஸ் நாட் இன் மைனஸ், இட் இஸ் பிளஸ். ஸோ பிளஸ்ல தான் வரும். டான்ட்ரா பசங்களா? ஓகே. வாட் அபவுட் திஸ் சம்? எல்லா சம்மும் ஒரே மாடல் தான். ஸோ லுக் அட் திஸ் கேஸ். cos square a, cos square b, cos square c எல்லாத்தையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ cos square a plus cos square b plus cos square c. cos square எல்லாத்தையும் நான் 2c மாத்துறேன். ஸோ இதை வந்து 2 cos square cos 2a ரைட்டுங்களா? minus 1 plus 2 cos 1 sec எல்லாமே cos ஸ்கொயர்ல இருக்கு. cos ஸ்கொயர் a-வை எப்படி எழுதலாம்? cos square a-வை we can write like one plus cos 2a. சரிங்களா? அதே மாதிரிதான் 1 plus by 2 வரும். by 2 வரும். ஓகே. cos 2b by 2 and 1 plus cos 2c by 2. சரிங்களா? எல்லாத்துலயும் 1 by 2 ஆட் பண்ணா 3 by 2 plus 1 by 2 காமனா வச்சுட்டோம்னா cos 2a plus cos 2b plus cos 2c. சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபார்முலா என்னது? when you use the formula it become 2 into cos ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா cos எல்லாம் ஆன்சர் வரும். ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா a plus b and cos of a minus b வரும் plus cos 2c. சரிங்களா? so a plus b க்கு பதிலா என்ன போடலாம்? pi minus c போடலாம். pi minus c னா which is equal to cos c. so 3 by 2 plus 1 by 2 minus cos c. இன்னொரு 2 இருக்கு. you can take 2 இங்க இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு. cos of a minus b plus cos 2c நான் வந்து cos c க்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். அப்போ cos square c minus 1. 2 cos square c minus 1.
இந்த -1க்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த ஹாஃப் மல்டிபிள் பண்ணி இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ 3/2 - 1/2 எடுத்துட்டு வந்துட்டேன். அது போதாதுன்னு யார் யார் இருக்காங்க? அது போதாதுன்னு யார் யார் இருக்காங்க? when I take 1/2 காமன், 2 ரெண்டு பேர்த்துலயுமே இருக்காங்க. 2 ரெண்டு பேர்த்துலயுமே இருக்காங்க. cos c ரெண்டு பேர்த்துலயுமே இருக்காங்க. ஸோ உள்ள என்னென்ன வருவாங்கன்னா cos c minus cos a minus b. சரியா? 2 2 கேன்சல். இதோட வேல்யூ 1 1 plus cos c, இது cos of a plus b. cos of a plus b, cos of a minus b யூ நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get minus 2 sin a sin b. sin மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குடா பசங்களா. what we did a mistake here. we have to take minus as common. சரிங்களா? அப்ப minus காமனா எடுக்கிறோம் அப்படின்னா இங்க minus காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா cos of a minus b minus cos c ன்னு கிடைக்கும். ஏன்னா minus நம்ம காமனா எடுக்கிறோம். when I take minus as common, it becomes cos c into a plus b. cos of a minus b, cos of a plus b ஓட அப்போ சப்ராக்ஷன் தானே வருது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? everything is plus. இதோட வேல்யூ வந்துட்டு 2 cos square c minus 1 தான். இங்கேயே minus 2 cos c போட்டோம். ஏன்னா cos minus 5/c is minus 5/c. and okay yes we got it. யாடா பசங்க, sorry. so the வெளியே எடுத்துட்டீங்கன்னா you will get 2/2 which become 1 and plus 1/2, and if I'm taking 2 cos c is common, what will happen? minus cos c minus cos of a minus b, and இதோட வேல்யூ என்னது? plus cos c இருக்கு. ரைட்டடா பசங்க? ஆனா நம்மளுக்கு minus cos c தான் cos of a plus b. அப்ப இங்க minus சொன்னா நான் ஒரு minus காமனா எடுக்கிறேன். if I take minus as common, what will happen? minus cos, this become plus and this become minus cos c. இந்த minus cos c தான் நான் cos of a plus b ன்னு போட போறேன். so this is cos of a minus b plus cos of a plus b. cos ரெண்டு பேத்தையும் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு 2 cos a cos b க்கு equal. hence proof. சரிடா பசங்களா? hence proof. so இந்த sum is really important. இந்த sum எப்படி பண்ணீங்களோ அதே டிட்டோ இந்த sum. இப்போ எக்ஸாம்பிள் பண்ணோம்ல அதே டிட்டோ இந்த sum. சரிடா பசங்களா? எல்லாருமே ஒரே டிட்டோ sum தான். so when I'm talking about general solution of secant theta is equal to minus theta. so எப்பெல்லாம் நான் தீட்டா பத்தி பேசணும்னா அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும்டா பசங்களா. சைன் எப்பெல்லாம் 0வா இருக்கும் இந்த லைன்ல. இந்த லைன் என்னது? இந்த லைன் வந்து n பை லைன். ஓகேங்களா? இந்த லைன் ஃபுல்லா n பை லைன். இல்ல நான் தனியா ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்துட்டு π/2 லைன், இது வந்துட்டு 3π/2 லைன், அண்ட் இது வந்துட்டு பை லைன், அண்ட் திஸ் இஸ் 2π லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இடத்துல சைன் 0வா இருக்கும். அப்போ sin x is equal to 0 அப்படின்னா x ஓட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலி n பைஸ். எவ்வளோ பைஸ் இருந்தாலும் சரி அந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு 0ன்ற அவுட்புட் இருக்கும். டானுக்கு இதே மாதிரி தான். காஸ் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு 0 வரும்? காஸ் எந்த இடத்துலலாம் 0 வரும்? π/2 ஓட மல்டிபிள்ஸ் யாரா இருந்தாலும் சரி, for every π/2 multiples it becomes 0. அதுவும் 2n plus π. ஏன்னா ஈவன் நம்பர் வந்து அது கேன்சல் ஆயிடும் π/2ன்றப்போ. அப்போ cos x is equal to 0 அப்படின்னா x is equal to 2m plus 1 π/2 க்கு equal. ஓகே நான் பசங்க, if I'm talking about general solution, ஸோ நான் ஜென்ரல் சொல்யூஷனை பத்தி பேசுறேன். அப்போ எனக்கு சைனோட கிராஃப் உனக்கு தெரியணும். இதுதான் சைன் கிராஃப். சரிங்களா?
ஸோ இப்போ இப்படி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஆங்கிள் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஒரு ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இது எல்லாமே n பை. இதெல்லாம் யாரு n பைஸ். ஸோ பை அப்படின்னா இது பை மைனஸ் இந்த ஆங்கிள். இது 2 பை. இப்போ 2 பை பிளஸ் இந்த ஆங்கிள் ஆல்பா. இது 2 பை 3 பை மைனஸ் ஆல்பா 4 பை பிளஸ் ஆல்பா. ஸோ உன்னோட எண்ணுக்கு ஏற்ற மாதிரி பிளஸோ மைனஸோ மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்பா அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பை பார்த்துட்டு அது கூட ஒன்று பிளஸ் பண்ணுவேன் என்ன மைனஸ் பண்ணுவேன். ஸோ பார் என் ஆல்பா. சரிங்களா? இதே when I'm talking about cos x graph, this is my cos x graph. இதெல்லாம் தான் n பைஸ். ரைட்? இப்போ இந்த ஒன்று தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும். இது கூட பிளஸ் பண்ணாலும் வரும், மைனஸ் பண்ணாலும் அந்த ஆங்கிள் கிடைக்கும். இது கூட பிளஸ் பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும். அதனாலதான் cos x is equal to cos alpha அப்படின்னா x is equal to 2n pi plus or minus alpha அப்படின்ற அவுட்புட் நம்ம போடுறோம். சரிடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். இதோட ஜெனரல் சொல்யூஷன் இப்படி கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இதை பாருங்க, tan theta is equal to √3. அப்போ tan alphaங்கிறது என்னது யாருக்கு கிடைக்கும்? your tan alpha is pi by 60 degree. So pi by 3. அப்போ theta ஓட வேல்யூ என்னது n pi plus pi by 3. அவ்வளவுதான், n pi plus alpha. இவ்வளவுதான் உங்களோட ஜெனரல் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. when we are trying to solve it, மல்டிப்ளிகேஷன்ல தான் ஈஸியா பண்ணலாம். when we have in sin and cos, sin and cosல இருக்கு. when we have sin and cos individual, so sin and cos individual இருக்குன்னா அப்ப அவங்களுக்கான காமன் பார்ட் நான் வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வரதா பார்ப்பேன். sin and cos என்னால மல்டிப்ளிகேஷன்லயும் கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ணும் பசங்களா? அவ என்ன பண்ணா அவங்கள ஒரே ஐடியா மாற்ற முடியும்? எஸ், எனி ஐடியாஸ்? ஸோ அப்போ சம்டைம்ஸ் நம்ம அதாவது கோல்மால் பண்ண வேண்டியதா இருக்கும். ரைட்? ஸோ இப்போ இதுல என்ன கோல்மால் அப்படின்னா √3 இருக்கா? ஸோ இப்போ √3/2, ஏன்னா √3/2ங்கிற ஒரு ஆங்கிள் எனக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்றேன், எல்லாத்தையும் /2வால பண்றேன், which become 1/√2. ரைட்? ஸோ இது வந்து யாருப்பா? சைன் தீட்டா இருக்கு, காஸ் தீட்டா இருக்கு. அப்போ இதை நீங்க காஸ்லயே இதை நீங்க சைன்லயே சொல்லணும். இதை காஸ் ஆர் அப்பதான் ஒரே ஃபார்முலாவா மாற்ற முடியும். எஸ். ஸோ வாட் ஃபார்முலா we can use? I have to change this in cos and this in sin. அப்போ sin theta cos 30 degree. கரெக்டுங்களா? இது sin 30 degree cos theta which is equal to 1/√2. இது யாருடாப்பா? இது வந்துட்டு sin of theta minus 30 degree which is equal to 1/√2. 1/√2ங்கிறது sin ஓட ஆங்கிள் பார்க்கும் போது it is sin 45. ஓகேங்களா? அப்போ theta minus 30 யாருக்கு ஈக்குவல்? n pi plus minus 1 to the power n. 45 na pi/4. சரிங்களா? அப்போ இந்த 30 degree you will write it as pi/3, pi/6. ஸோ அப்போ தீட்டா உங்களுக்கு தீட்டாமா வேணும். உங்களுக்கு தீட்டா வேணும்னா அந்த pi/6 அந்த சைட் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு n pi plus pi/6 plus minus 1 to the power n pi/4க்கு ஈக்குவல். Okay, வேடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் we have only 2 sums to complete it. ஸோ Napier's formula இதுவும் 3.7 எக்ஸசைஸும் ஒன்று தான். அதுவும் சிமிலர்லி சேம். சரிங்களா? So sin of b minus c/2 is equal to b minus c/a into cos a/2. Cos a/2. So இதில் நம்ம லெஃப்ட்ல இருந்து கொண்டு வரணுமா, ரைட்ல இருந்து கொண்டு வரணுமா? யாடா பசங்களா? எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே பெருசுல இருந்து சின்னது போறது ரொம்ப ஈஸி. கரெக்டுங்களா? ஸோ பெருசுல இருந்து we can make it out. For b minus c divided by a cos a/2 is equal to b minus c divided by a cos a/2. So cos a/2 ஓட ஃபார்முலா என்னடா பசங்களா? cos a/2. So cos a/2 அப்படியே வச்சுக்கலாம். we need sin. Sin னா sin bc எனக்கு வேணும்.
அப்போ இந்த பி அண்ட் சி நான் சைனுக்கு எல்லாத்தையும் சைனுக்கு மாற்ற ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சைன் ஃபார்முலா இதோட வேல்யூ அப்போ என்னது 2r sin b minus 2r sin c கீழே 2r sin a க்கு ஈக்குவல். ஸோ cos a by 2. சரிங்களா? எல்லாத்துலேயும் 2r கான்சல் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். sin b minus sin c. sin b and c சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get your combination as 2 sin cos of ரெண்டு பேர்த்தோட addition b plus c by 2 and sin of ரெண்டு பேர்த்தோட subtraction whole divided by sin a into cos a by 2 into cos a by 2. Done. So இப்போ என்ன பண்ணலாம்? We know this is a triangle. இது ஒரு triangle, கரெக்ட்டுங்களா? அப்போ angle b plus c is equal to pi. அப்போ b plus c is equal to pi minus a. ஸோ இப்போ இது இங்கே யூஸ் பண்ணீங்க என்ன ஆகும்? We need by 2 by 2 by 2 by 2 by 2. So இப்போ 90 minus a by 2. 90 minus a by 2. So this become 2. Cos of 90 minus. Cos of 90 minus na அந்த sin னு மாறும். So sin a by 2 க்கு equal. Cos sin b minus c by 2 whole divided by sin a into cos a by 2. சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 sin a cos a. சரிங்களா? ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்கா? So this becomes 2 into sin a cos a becomes sin 2a. So the sin a cancel ஆயிரும். Hence proved. Hence proved ரா பசங்க. So formulas தெரிஞ்சா is very very easy target. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை யூஸ் பண்ண போறோம். So a minus b a plus b யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இதுவும் அதே மெத்தட், டிட்டோ அதே மெத்தட். ஸோ a minus c divided by a plus b cot c by 2. ஸோ இதுக்கு பதிலா என்ன போட போறோம்? 2r sin a 2r sin b divided by 2r sin a plus 2r sin b cot c by 2 க்கு equal. So 2r எல்லாத்துலயும் காமனா எடுத்துட்டீங்கன்னா this become sin a minus sin b divided by sin a plus sin b. sin a sin b னா என்னடா பசங்களா? sin a minus b means it is 2 into sin of ரெண்டு பேர்த்தோட subtraction அப்படின்னா cos into sin. So cos into a plus b by 2 and sin into a minus b by 2. அதே மாதிரி தான் இங்க it is 2 into sin of a plus b by 2 and cos of a minus b by 2 into cot c by 2. 2 cancel. வேற என்ன ஆகும்? a plus b by 2. So a plus b by 2 becomes sin 90 minus c by 2. சரிங்களா? So அப்போ cos 90 minus c by 2 sin 90 minus c by 2. இவங்க ரெண்டு பத்தி எப்படி எழுதிக்கலாம்? tan a minus b by 2 cot c by 2 equal. இதோட வேல்யூ வந்துட்டு sin c by 2. இதோட வேல்யூ வந்து cos c by 2. tan a minus b by 2 cot c by 2. இதோட வேல்யூ tan c by 2. So tan c by 2யும் cot c by 2யும் மல்டிபிள் பண்ணா அவங்களோட வேல்யூ 1. ஓகேங்களா? this become 1. So அப்போ tan a minus b by 2 அவ்வளவுதான். சரிங்களா? மேம் இது எப்படி 90 minus c by 2 ஆச்சு? ஏன்னா இது triangle அப்படின்னா a plus b plus c is equal to 180. அப்போ a plus b is equal to pi minus c. அப்போ எல்லாத்துக்கும் by 2 போட்டிங்கன்னா அப்போ a plus b by 2 ஆன்சர் என்னது? 90 minus c by 2 க்கு ஈக்குவல். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்டா பசங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஆனால் இது ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் நான் ப்ராப்பராக சொல்லணும்னா அது ஒரு 3 ஹார்ஸுக்கு பல்காக ஆனால் சூப்பராக சொல்லித்தர முடியும். எக்ஸாம் டைம்ன்றதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நான் ரிவைஸ் பண்ணி விட்டேன். யாருக்கு ஸ்லோவாக வேணுமோ கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பீடு கம்மி பண்ணி பாருங்க. யாருக்கு ஃபாஸ்ட்டாக வேணுமோ திஸ் ஸ்பீட் இஸ் ஓகே ஃபார் திஸ். ஓகேவாடா பசங்களா? ஸோ பை பை எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. இன்னைக்கு லைவ் செக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க.